இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஃபிஷ் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபிஷ் 65 செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ போல் பாஷா ஃபிஷ் எடுத்திருந்தேன். நம்ம இந்த மீனை நல்லா கியூபாகவே கட் பண்ணி வாங்கியிருக்கோம். நீங்கள் இந்த ஃபிஷ் 65 செய்கிறதுக்கு முள் இல்லாத எந்த மீன் வேணாலும் வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வஞ்சர மீன்லலாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபிஷ் 65 செய்கிறதுக்கான மசாலாவை கலந்துடலாம் வாங்க. நம்ம மீனை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மசாலா கலந்துடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அடுத்தது 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு முட்டையை உடைச்சி இதோட சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். அடுத்தது நம்ம தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நல்லா கலந்துட்டோம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ 1 மணி நேரம் நம்ம இந்த மசாலாவில் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 மணி நேரம் மீன் நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகுத்தூள் சேர்க்கறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ நம்மளுடைய ஃபிஷ் 65 செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஃபிஷ் 65 செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மசாலாவில் ஊற வச்ச மீனை இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் செவந்ததும் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு உடையாம வரும். நம்ம நல்லா செவக்கட்டும். மீன் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இது கொஞ்சம் நல்லா செவக்கிற அளவுக்கு இதை கலந்து விடுங்க. இப்போ நம்மளுடைய சுவையான ஃபிஷ் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற மீனையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். நீங்களும் இந்த சுவையான ஃபிஷ் 65 உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.